இங்கே பாருங்கள் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டியூஸ்டே இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமை. முருகனுக்கு எப்போயுமே நான் விரதம் இருந்து சாமி கும்பிடுவேன். இனிமேல் தான் விரதம் விடலான் இருக்கேன். அதுக்கு தான் பூ வாங்கிட்டு வந்து சாமிக்கு முருகன் படம், சின்ன குழந்தை முருகன் தான் வச்சுருக்கேன். அந்த சாமி எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கார். அவர் தான் செவ்வாய்க்கிழமை நான் வணங்கி விரதம் இருந்து வணங்குறேங்க. இதுதான் எங்களோட சின்ன வீட்டுடைய சின்ன பூஜை அறை. அவ்வளோதான் இருக்குது. எனக்கு வசதி இவ்வளோதாங்க. கீழே பார்த்திங்கன்னா பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கோம், தண்ணி பணம் எல்லாமே இருக்குது. இவ்வளோதான் எங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் வசதி இல்லாத ஆட்கள் நாங்கள். மேலே வந்து எல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இந்த பக்கம் கிச்சன் இருக்குங்க, சின்ன கிச்சனு. இது வந்து பழைய வீடுங்க, 1967 கட்டின வீடுங்க. கொஞ்சம் வசதி இல்லாத வீடு தான். இன்றைக்கி தான் வந்து பூஜையை, அப்போ தான் சரி விரதம் விட்டுட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பத்தி சூடம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க. வெத்தலை பாக்கு, சூடம் எல்லாம் வச்சு பூஜை இன்றைக்கி விரதத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வசதி இல்லாமல் தாங்க இருக்குது, எதுவுமே செய்ய முடியல. அவ்வளோதான். பூஜை அறையில் அவ்வளோ குட்டியாக இருக்குங்களா, அதனால் அவ்வளோதான் செய்ய முடியும் எனக்கு. இதில் வந்து நான் காட்டுறதுல ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, இது வந்து தப்பு, பூஜை இருக்க இடத்துல இந்த மாதிரி செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்கணுன்னாக்கா கீழே கமெண்ட்டில் கொடுத்துருங்க ப்ளீஸ். எனக்கு தெரியலை, எனக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லை, என் வீட்டுக்காரரும் தவறிட்டார். அதனால எனக்கு நீங்கள் வந்து ஒரு உதவியை, ஏதாவது ஒரு அட்வைஸ் கொஞ்சம் பண்ணுங்கள். பூஜை அவ்வளோதான் இருக்குது எனக்கு, அது கீழே திங்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு மேலே என்னால் வைக்க முடியல, அவ்வளோதான் எனக்கு வசதி இருக்குது. இது செய்யலாமா என்னன்னு எனக்கும் தெரியலை. நீங்கள் கொஞ்சம் எனக்கு பார்த்து இது நல்லதாக கெட்டதாக செய்யலாமான்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் விரதத்தை விட்டு முடிச்சிடுறேன். ரொம்ப நன்றிங்க. இவ்வளோதான் என்னோடய வீடு. பக்கத்துலேயே இதெல்லாம் இருக்குது. இது செய்யலாமா என்னென்னு எனக்கும் தெரியலை. அந்த முருகன் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையில் நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்கிறேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.